viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 8 எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல் சம் நம்பர் 1ல் 1 2 ரெண்டுமே பார்க்கலாம். இப்போது ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த டேட்டாவில் உங்களுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ எல் வந்துட்டு பிக்கர் வேல்யூ 125, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் வந்துட்டு சின்ன வேல்யூ 63. அப்போ ரேஞ்ச் வேணும்னா 125 - 63 பண்ணால் 62 வந்துடும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 62, இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 188, டிவைட் பண்ணுறப்போ 0.33 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ எல் வந்துட்டு 61.4, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் வந்துட்டு 13.6. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா எல் மைனஸ் எஸ். ஸோ 61.4 - 13.6 பண்ணிங்க அப்படின்னா 47.8 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ், தட் இஸ் 61.4 - 13.6 பை 61.4 + 13.6. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 47.8 வருது. கீழே இருக்கிறத ஆட் பண்ண பிறகு 75 வருது. பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 478/750. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.64 தான் இந்த சம்முடைய ஆன்சராக வரும். ஸோ 2 செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துட்டு ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் சம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ராபபிலிட்டியில் ரொம்ப கம்மியான 2 மார்க்ஸ் தான் இருக்குது. இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 or 2 மார்க்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.